இது வரைக்கும் எப்படியோ சார், வரப்போகிற 2025 ஆங்கில புத்தாண்டிலிருந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குமா? உடல்நிலையில், வீட்டில், குடும்பத்தில், வேலையில், இது போல் விஷயங்களில் நல்லது நடக்குமா? அரசு வேலை கிடைக்குமா? 2வது குழந்தை பிறக்குமா? எனக்கு கல்யாணம் நடக்குமா? புதுசாக தொழில் தொடங்கியிருக்கேன், அந்த தொழில் நீடிக்குமா, நிலைக்குமா, நல்ல வருமானம் வருமா? என் உடம்புல இருக்க நோய் எப்போ சரியாகும்? எப்போயுமே செல்லரிச்சு போன இந்த மனசுக்குள்ளே எப்போ ஆனந்தம் பிறக்கும்? என்னை இழிவு செஞ்சவங்களுக்கும் தூக்கி போட்டவங்களுக்கும் முன்னாடி நான் இந்த வருஷத்தில் நல்லா வாழ்ந்து காட்டுவேனா அப்படின்னு உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்குது. பிறக்கப் போகின்ற 2025 ஆங்கில புத்தாண்டிலிருந்து 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகுது, என்னென்ன தீமைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஜோதிட நல்லன். கும்பம் எப்போவுமே குடத்தினுள் விடப்பட்ட விளக்காகவே இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். எனக்கு தனிப்பட்ட முறையில் கும்பராசியையும் கும்பராசிக்காரர்களையும் ரொம்ப பிடிக்கும். மலை உச்சியில் எரிஞ்சு என்ன பிரயோஜனம்? எல்லாரும் நன்றியை மறந்துடுவாங்க. நான் குடத்தினுள் இடப்பட்ட விளக்காகவே இருந்துடுறேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் என்னை நம்பினவங்களுக்கும் மட்டும் நான் வெளிச்சம் தந்து வாழ்ந்துட்டு போயிடுறேன்னு எவ்வளோ திறமை, ஆற்றல், நாலேஜ் இதெல்லாம் இருந்தாலும் எதையுமே வெளிக்காட்டிக்காமல் தன்னடக்கத்தோடு இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். கடந்த 2.5 வருஷமாக ஜென்ம சனியால் பட்ட கஷ்டத்தை நான் சொன்னால் இந்த வீடியோ முழுக்க கூட பத்தாது. சனி அவரோட சொந்த வீடான கும்பத்தில் இருக்கார். அதனால் ஜென்ம சனியால் கும்பராசிக்கு ஒன்றும் பெரிய கெடுதல் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ போய் கேட்டு பாருங்கள், இந்த கும்பராசியில் பிறந்தவங்க கிட்ட கண்ணீரோட பல சோக கதைகள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சனி இந்த ராசி அந்த ராசி அப்படின்னு பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டார். எந்த ராசியாக இருந்தாலும் 7.5 சனி காலகட்டத்தில், அதுவும் இந்த ஜென்ம சனியில் கொடிய மன அழுத்தத்தை கொடுப்பார். கடந்த 2.5 வருஷமாக ஜென்ம சனியாக ராசிக்குள்ளே இருந்து கும்பராசிக்காரர்களை அடித்து துவைத்து புழிஞ்சி காய வச்ச இந்த ஜென்ம சனி வரக்கூடிய 2025 ஆங்கில புத்தாண்டிலிருந்து பாத சனியாக பிரவேசமாக இருக்கார். சனி பயிற்சி மட்டுமல்ல, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு அப்படின்னு அடுத்தடுத்து 3 முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குது. இந்த 2025 ஆங்கில புத்தாண்டில் ஒவ்வொரு பயிற்சியும் தனித்தனியாக நம்ம பார்த்துட்டு அப்புறம் ஒட்டுமொத்தமாக இந்த 3 கிரக பயிற்சியும் கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல சனி பயிற்சியில் பாத சனியாக சனி வர்றாருங்க. ஜென்ம சனியில் நடந்த கெடுதல்கள், தீமைகள் கண்டிப்பாக இந்த பாத சனியில் நடக்காது. 2ஆம் இடமான வாக்கு, தனம், தொழில் ஸ்தானத்தில் சனி வர்றதுனால உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. கொஞ்சம் காரசாரமான வார்த்தைகளை தவிர்த்திடுங்க. நீங்கள் நல்லது சொல்ல போய் அது உங்களுக்கே தப்பாக கூட முடியலாம். அடுத்து பணம் வர்றதில் கொஞ்சம் சிறு சிறு தடைகள் இருக்கும். பண இழப்புகள், சிறு சிறு நஷ்டங்கள் எல்லாம் ஏற்படும். தொழிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ஜென்மசனி அளவுக்கு பெரிய பாதிப்புகளை, தொல்லைகளை, தொந்தரவுகளை கொடுத்துறாது இந்த பாத சனி. கடந்த 2.5 வருஷமாக ஜென்மசனியை சமாளிச்சுட்டு வந்துட்டீங்க. இந்த பாத சனியெல்லாம் உங்களை என்ன பண்ணிட போகுது? அதே நேரத்தில் 7.5 சனி இன்னும் முழுமையாக முடியல அப்படின்னு கும்பராசிக்காரர்கள் எல்லாம் நினைவில் வச்சுக்கணும். 7.5 சனியோட இறுதி பகுதியில் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கவனத்தோடையே இருக்கலாம். சரி, இந்த சனி பயிற்சியால் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, தொழில் தொடங்காதவங்க தொழில் தொடங்கி சம்பாதிக்க போகிறீங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, கல்யாணம் ஆகாத இளம் வயதினருக்கு கல்யாணம் ஆக போகுது, உடம்புல ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ எங்கே போச்சு அப்படிங்கிற அளவுக்கு காணாமல் போக போகுது. அடுத்தது அதே 2025 குரு பயிற்சி நடக்க இருக்குது. குரு உங்கள் ராசியிலேருந்து 5ஆம் இடமான மிதுன ராசிக்கு பிரவேசமாகிறாரு. அங்கேருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். சும்மா தகன்னு மின்றீங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வருகின்ற 2025 ஆங்கில புத்தாண்டிலிருந்து பிரகாசமாகவும் பொலிவாகவும் மாறப்போகிறீங்க. உங்கள் உள்ளமும் உடலும் புத்துணர்வாகவும் பொலிவாகவும் மாறப்போகுது. குரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால எப்போவுமே மைண்டுக்குள்ளே ஒரு புத்துணர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இவ்வளோ நாள் தன்னம்பிக்கையே இல்லாமல் ரொம்ப சோர்வாக எதையுமே பண்ணாமல் இருந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாம் இப்போ இந்த குருவின் பார்வையினால் உத்வேகத்துடன் எழுந்து எல்லா வேலைகளும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை பிறக்க போகுது. இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு அட்டகாசமான பயிற்சி அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற பயிற்சி எதுன்னா இந்த ராகு கேது பயிற்சி தான். ராசிக்குள்ளே ராகுவும் 7ஆம் இடமான திருமண ஸ்தானத்தில் கேதுவும் வர இருக்காங்க. ராசிக்குள்ளே இருக்க ராகு உங்களை பேராசைப்பட வச்சு சில விஷயங்களை மாட்ட வச்சு உங்களுக்கு கெடுதல் செய்வார். 7ஆம் இடத்துல இருக்க கேது நண்பர்கள், பங்குதாரர்கள், கணவன் மனைவி இவங்களுக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக சின்ன சின்ன துன்பங்களை கொடுப்பார். இருந்தாலும் ஜென்மசனி அளவுக்கு இவங்க எந்த பெரிய கெடுதலையும் செஞ்சிட மாட்டாங்க. ராசிக்குள்ளே இருக்க ராகுக்கு குரு பார்வையும் கிடைக்குது. என்னதான் குரு பார்வை ராகுக்கு கிடைச்சாலும் ராகு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை மட்டும் தான் பண்ணுவார். ஒட்டுமொத்தமாக இந்த 3 கிரக பயிற்சிகளை வச்சு பார்க்கும்பொழுது வருகின்ற 2025 ஆங்கில புத்தாண்டு கும்பராசிக்கு அற்புதமான ஒரு பயிற்சியாகவே இருக்குது. அடுத்ததாக இளம் வயதில் இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துடலாம்.
முதல்ல காதலித்து கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களின் காதல் கை கூட போகுது. அந்த காதல் திருமணத்தில் போய் முடிய போகுது. இளம் வயதில் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு லைஃப் செட்டில் ஆக போகுது. 2025 ஜென்மசனி முடிஞ்சு போச்சு. அப்புறம் இதுக்கப்புறம் புதிய வேலை கிடைக்க போகுது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட போஸ்ட் கொடுக்க போகிறீங்க. இது வரைக்கும் ஸ்கூல் காலேஜ் இதிலலாம் ஒழுங்காக படிக்காமல் சுற்றிக்கிட்டு இருந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாம் இப்போ 4 மணிக்கெலாம் அலாரம் வச்சு எழுந்து புக்கை திறந்து உட்காந்து பொறுப்பாக படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. கிளாஸில் முதல் மதிப்பெண் எடுத்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் பேர் வாங்கி கொடுக்க போகிறீங்க. அடுத்து இந்த நடுத்தர வயதில் இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். புதுசாக வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, மனைகள் வாங்குறது, தங்க நகை, ஆடை ஆபரணங்கள் இது போல் வாங்கி எதிர்காலத்துக்கு தேவையான முக்கியமான சேவிங்ஸை இப்போ நீங்கள் பண்ணுறது இது எல்லாமே இப்போ நடக்கும். ஸ்கூல் காலேஜில் படிக்கிற உங்கள் பிள்ளைகள் தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்து உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுப்பாங்க. ரொம்ப நாளாக கண்டுபிடிக்கப்படாமல் என்ன டிசீஸ்னே தெரியாமல் ரொம்ப அல்லல் பட்டுக்கிட்டு உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு நோய் இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த நோய் இப்போ என்ன நோயின்னு கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கான வைத்தியங்களும் இப்போ பார்ப்பீங்க. வீட்டில் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் இப்போ எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். கணவன் மனைவிக்குள்ளே ரொமான்ஸ் அதிகரிக்க போகுது. அடுத்ததாக இந்த 50-60 வயசில் இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டலாம். உங்கள் ஊரில் உங்கள் சமுதாயத்தில் இப்போ நீங்கள் ஒரு நல்ல மனிதர், உயர்ந்த மனிதர் அப்படின்னு பேர் எடுக்க போகிறீங்க. உங்களை சுற்றி இருக்க கோயில்கள் எல்லாத்துக்கும் தர்ம காரியங்கள் பண்ண போகிறீங்க. கும்பராசிக்காரர்களோட பிள்ளைகள் திருமண வயசில் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு நல்லபடியாக வரன் அமைந்து ஒரு புதிய சொந்தம் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்குது. அப்புறம் என்ன கெட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி நல்லது தான் நடக்க போகுது அப்படின்னு கும்பராசிக்காரங்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்கள் எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டீங்களோ அங்கெல்லாம் உங்களை கூப்பிட்டு வச்சு இப்போ புகழ்வாங்க. யாரெல்லாம் உங்களை கண்டுக்காமல் மதிக்காமல் போனாங்களோ அவங்களாம் இப்போ உங்களை தேடி வந்து பேசுவாங்க. யாருக்கிட்டெல்லாம் கையேந்தி கடன் வாங்கினீங்களோ அவங்கக்கிட்டலாம் நீங்கள் கடன் கொடுக்குற அளவுக்கு இப்போ நீங்கள் வருவீங்க. கடந்த 2.5 வருஷமாக இந்த ஜென்ம சனி கொடுத்த அனுபவத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதையெல்லாம் இந்த பாத சனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. நம்மளுடைய சேனல் கீழே ஜாதக பெட்டிஷன் கேட்டவங்கள நிறைய பேர் இந்த கும்பராசிக்காரர்கள் தான். வேலை இல்லை, தொழில் அமையலை, கல்யாணம் நடக்கலை, குழந்தை பிறக்கலை, உடம்புல நோய் இருக்குது, எப்போ சரியாகும் அப்படி இப்படின்னு நிறைய கதறல்கள், கண்ணீர்கள். உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். வருகின்ற 2025 ஆங்கில புத்தாண்டு உங்கள் கண்ணீர்களை எல்லாம் துடைத்து உங்களை அரவணைக்க காத்திருக்கு. இந்த கெட்ட காலம்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இனி நல்ல காலம்தான். அதனால் ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறோ அது எல்லாத்தையும் பண்ணுங்கள். எல்லாம் சக்ஸஸில் தான் போய் முடியும். கடந்த 2.5 வருஷமாக வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையையும் வேலையில் பிரச்சனை மேலே பிரச்சனையையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு வர இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு புதிய விடியல் பிறக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு இருக்குது. என்னெல்லாம் கிடைக்கலையோ அது எல்லாமே கிடைக்க போகுது. நான் திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் கும்பராசிக்காரர்களுக்கு அதுதான். எதை நினச்சி கவலைப்படாதீங்க. கடந்ததை போனதை நினச்சி கண்ணீர் விடாதீங்க. நடக்க போகிறத நினச்சி கடினமாக உழைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிறக்க போகின்ற 2025 ஆங்கில புத்தாண்டு கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் வாழ்வில் முன்னேற்றம், வளர்ச்சி, மாற்றம், ஏற்றம், இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்குது, இந்த சீற்றம், இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் விட்ட கண்ணீர்களுக்கு இந்த 2025 பதில் சொல்லும். நன்றி.